உங்களை எங்களுடைய அரசராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் சொன்னேன். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனே அதை அங்கீகரித்திருக்கலாம். அரசராகி இஸ்லாத்தை அமல் நடத்திருக்கலாம். இஸ்லாத்தை அதிகார ரீதியாக அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். ஏன்? அது இஸ்லாமிய முறை அல்ல. அது இஸ்லாமிய முறை அல்ல. ஒருபோது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது பஞ்சம் பட்டினி காலத்துல களவெடுத்தவனுடைய கையை வெட்டக்கூடாது என்று சொல்லி. பஞ்சம் பட்டினி காலத்துல களவெடுக்கின்றானே, அந்த களவு அவனுடைய பசி தேவைக்காக வேண்டி, வயிற்றை காப்பாற்றுவதற்காண்டி, அப்படியான காரணத்துக்காக நாம் களவெடுத்தேன்னு சொன்னால் அது எவ்வளவா இருந்தாலும் நாங்கள் அவனுடைய கையை வெட்டக்கூடாது என்று சொல்லுகிறது. ஏன்? இஸ்லாம் அமல் இஸ்லாம் அதனுடைய அடிப்படைகள் அமல் நடத்தப்பட வேண்டும். அமல் நடத்தப்பட்டால் தான் அவனுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படலாம். அதனாலதான் முதலாவது இஸ்லாம் தொடங்கினது அகீதா. எங்களுடைய ஃபிக்ஹ் கிதாபை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பாருங்கள், புகாரி எடுத்து பாருங்கள். முதலாவது என்ன இருக்கிறது? முதலாவது என்ன அத்தியாயம்? கிதாபுல் வஹி. வஹி எப்படி வந்தது? அதான் புகாரியினுடைய முதலாம் குர்ஆனுக்கு பிறகு ஆகும் சிறப்பான கிதாப் என்று சொல்லி இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆகும் குர்ஆனுக்கு பிறகு சஹீஹான சிறப்பான கிதாப் என்ன? புகாரி. புகாரியில முதலாவது அத்தியாயம் என்ன? கிதாபுல் வஹி. இரண்டாவது அத்தியாயம் என்ன? ஈமான். மூன்றாவது அத்தியாயம் என்ன? இல்ம். முதலாவது அத்தியாயம் கிதாபுல் வஹி. ஒரு மனிதன் வஹியை தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஈமான் தேவை இருக்கிறது. வஹி அவன் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதை அவன் நம்புவதற்கு அவனுக்கு ஈமான் தேவை. இரண்டாவது அத்தியாயம் ஈமான். ஈமான் அவனுக்கு பலப்படுவதற்கு அவனுக்கு அறிவு வேணும். மூன்றாவது அத்தியாயமில். அதற்கு பிறகு என்ன? பஹாரா. அதற்கு பிறகு வருகின்ற அத்தியாயம் தான் பஹாரா, அதாவது உடம்புகளை, உடைகளை, இடங்களை சுத்தம் செய்கிறது. இதுதான் எங்களுடைய அந்த முறை. இந்த முறையிலே தான் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். எனவே இந்த முறையிலே அந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வருகின்ற அவர்கள் ஆட்சியை பின்பற்றி ஆட்சியை பற்றி ஏன் அதை பகிரங்கமாக செய்யக்கூடாது? ஏன் அதை மறைமுகமாக செய்ய வேண்டும்? ஏன் இப்படி, அதாவது இரண்டு டபுள் ஆக்டிங், ஏன் இந்த இரண்டு போர்வையிலே அவர்கள் நடமாற வேண்டும்? இந்த ஆட்சியை அவர்கள் பின்பற்ற வருகின்ற வழியால, ஆட்சி அமைக்க வருகின்ற வழியால அவர்களுக்கு முஸ்லிம் உம்மத்தில் பெரிய ஒரு முட்டுக்கட்டை உண்டாகி கொண்டிருக்கிறது. எப்போது அந்த முட்டுக்கட்டை என்ன? சுன்னாவை அமல் நடத்துகின்ற விஷயம். அவங்க கேட்கிறாங்க, என்ன ஆதரத், நீங்க இஸ்லாம் இஸ்லாம் என்றீங்க, உங்களோட தாடி இப்படி இருக்குது. நீங்க இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்றவங்களோட உடை எப்படி இருக்குது? நீங்கள் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்றவங்களோட தொழுகை எப்படி இருக்கிறது? நீங்கள் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லுகிற உங்களோட முடி எப்படி இருக்கிறது? அது உங்களுடைய அழைப்பு இருக்கிறது. கேட்ட போது என்ன சொன்னார்கள் என்றால், இது இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு பொதுவான ஒரு விஷயம். அவர்களிடம் இந்த விஷயம் எல்லாம் தாராளமாக இருக்கிறது. அதனால அவர்கள் ஆட்சியை செய்வார்கள் அதிகமா இருக்கணும். இல்ல பெரிய விஷயத்தை செய்ய வரும்போது இந்த விஷயங்கள் நிறைய இருக்கணும். அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதுக்கு ஒரு பேர் போட்டார்கள், சில்லறை பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பைலுன் லின்னார். அதாவது இந்த அவர்களுக்கு பயில், அவர்களுக்கு அதாவது பயில் நரகம் கிடைக்கட்டும். யாருக்கு? தன்னுடைய ஆடையை கணுக்காலே கீழே அணைகின்றவனுக்கு. இது மிகவும் சில்லறை பிரச்சனை. சில்ல பிரச்சனைக்கு போய் அவனுக்கு நரகத்தை அனுப்புறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாவம். சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி அவனை நரகத்துக்கு அனுப்புறன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாவம். இது எவ்வளவு ஒரு அபத்தான ஒரு காரியத்தை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் செய்தார்கள் சொல்லி இவர்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் இப்படி தக்பீர் கட்டிக் கொண்டிருந்தார், தொழுகிறார். ரசூலுல்லாஹி போய் அவருடைய தக்பீரை எடுத்து இப்படி மாற்றி வைத்தார்கள். மிகவுமே சில்லறை பிரச்சனை. அவர்கள் சொன்னார்கள், அப்படி தக்பீர் கட்டினால் உங்களுடைய தொழுகை பாத்தில் என்று சொல்லி. இந்த சில்லறை பிரச்சனைக்கு இந்த மாபெரும் ஒரு இபாதத்து, இந்த தொழுகை அதாவது இப்படி மாற்றப்பட வேண்டுமா? இப்படி அது ஆக்கப்பட வேண்டுமா? அவர்கள் விரல் ஆட்டுவதை அவர்கள் சொல்லுகிறார்கள் சில்லறை பிரச்சனை என்று சொல்லி. நிச்சயமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தானுக்கு அதை விட பலமான அடி இல்லை என்று சொல்லி. எங்கே இருந்து அடிக்கிறார்? அல்லாஹ்வுக்கு தஹியத்து கொடுத்து விட்டு அடிக்கிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவனுக்கு தஹியத்து கொடுத்து அடிச்சன்னு சொன்னால் எவ்வளவு பலமான ஒரு அடியா இருக்கு.
எனவே இது சில்லறை பிரச்சனை சொன்னால் அது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு பலமான அடி என்று சொல்லி இந்த சில்லறை விஷயத்துல அந்த பலமான காரியம் அங்கே எப்படி உருவாகினது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது என்னை அத்துமீறி போன்ற ஒருவன் அவன் யஹூதி நசாரா போல ஆகிவிட்டான் என்று சொல்லி இது அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்றுமில்லை, நீங்கள் பார்க்க நான் இது அதான் அனாசீதே இஸ்லாமி இஸ்லாம் என்று சொல்லி அல் அனாசீதுல் இஸ்லாமி என்று சொல்லி அவர்கள் நிறைய ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பாட்டு அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, எல்லாத்துக்கும் ஒரு போர்வு. அவன் பாடினா நாங்களும் பாடணும். அதான் அவன் பாடிதான் வெஸ்டர்ன் பாட்டு, நாங்க பாடின இஸ்லாமிய பாட்டு, ரெண்டு ஒன்றுதான் விஷயம். இதனால் என்ன செய்தார்கள்? மிகவுமே போந்து விட்டார்கள். போந்து விட்டு என்ன செய்தார்? பயங்கரமான போலுக்கு போய்விட்டால் அரபு நாட்டில் இவர்கள் பாடுவதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால் உங்களுக்கு தெரியாது, அவர்கள் சொல்லுவதும் இல்லை. சொன்னால் அவர்களுக்கு இங்கே ஆபத்து என்று தெரியும், அதனால் அவர்கள் சொல்லுவதும் இல்லை. அந்த பாட்டுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய தோர்வை போட்டு மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று ஹதராவா இருந்து பாடுகிறார்கள். இங்கே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விரட்டுகிறார்கள் பள்ளிகளில் இருந்து, வெறுமனே அதாவது திக்ரு செய்வதற்காக வேண்டி இங்கே பாடுகிறார்கள் பெரிய முசீபத்தான பாட்டுகளை. இங்கே திக்ரு செய்து விரட்டுகிறார்கள். விரட்டிவிட்டா அவர்கள் எங்களுக்கு வரலாறு சொல்லுகிறது. நான் வரலாறு மூலம் குறிப்பிடவில்லை. அல் பிதாவாயை போய் பாருங்கள், இப்னு அசீரை போய் பாருங்கள், இப்னு ஜரீரை நீங்கள் போய் பாருங்கள். அவர்கள் எல்லாரும் இதை வரைந்திருக்கிறார்கள், இந்த மனிதர்கள் எங்கே இருந்தார்கள் என்று சொல்லி. இந்த ஃபித்னாக்காரர், இந்த பிதஅத்காரர்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எதிராக வாளோங்கி இறந்து அவர்களால் கொல்லப்பட்டிருந்தார்கள். எங்கே போனார்கள்? கிலாபுன் நார். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று சொல்லி. எனவே இந்த சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி அவர்கள் நரகத்தின் நாயா எப்படி ஆக்கப்பட்டார்கள், எப்படி மாறினார்கள்? இது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம். இவர்கள் எந்த அபாண்டத்தை மறைமுகமாக போடுகிறார்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தத்துவம், எங்களுடைய ஞானம் இது சாதாரண மக்களுக்கு விளங்குவதில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அதாவது வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், நாங்கள் குர்ஆனை புரிந்து கொள்வதை லேசாக்கி வைத்தோம். நீங்க சிந்திக்கிறவர்கள் இருக்கிறான் சொல்லி எல்லா வாசிக்க தெரியாத மக்கள், எழுத தெரியாத மக்கள், காட்டரபிகள், நாடோடிகளை பார்த்தவன் கேட்கிறான். குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு வாசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, உணர்வு பெறுவதற்கு லேசாக்கி வைத்திருக்கின்றோம். உங்களிலே உணவு பெறுகின்றவர்கள், சிந்திப்பவர்கள் யாராவது காண்டி இத்தனை மனிதர்களை எழுதாதவர்கள் அவர்கள் கேட்கிறார். இங்கே இத்தனை மீடியா வளர்ந்ததற்கு பிறகு, இத்தனை அறிவு வளர்ந்ததற்கு பிறகு உங்கள் மத்தியிலே யாரும் இருக்க மாட்டீர்கள், இரண்டு பாஷை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் உங்கள் மத்தியிலே. அவ்வளவு பாஷை வளர்ந்ததற்கு பிறகு இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் இது குர்ஆனை விட பெரிய ஒன்றாக இருக்கிறது. அவர் மறைமுகமா என்ன சொல்லுகிறார்கள்? இது குர்ஆனை விட பெரிய ஒன்று. நீங்கள் பார்க்கவில்லையா இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில், இந்த மிம்பர்கள்ல எதை குர்ஆனோடு வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எந்த புத்தகத்தை, எந்த நூலை தலீமுடைய பெயரால அது வைக்கப்பட்டு என்ன சொல்லுகிறார்கள்? அது தலீம் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் உம்மத்தை கொடுத்தது ஒரே ஒரு குர்ஆன். இரண்டாவது குர்ஆனை கண்டவர்கள், கொண்டு வந்தவர்கள் இவர்கள் யார்? இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய கிதாபும் குர்ஆன் தான் சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை பெரும் பெரும் படித்தவர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் மறைமுகமா சொல்லுகிறார்கள், இது குர்ஆனை விட பெருசு, குர்ஆனை விட சிறப்பான சொல்லி மறைமுகமாக அவர் எங்களுக்கு பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்றுதான் அல்லாஹ். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, அவருடைய கொள்கை இதுதான். இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஃபிக்ஹ் கிதாபு, எந்த ஹதீஸ் கிதாபை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதனுடைய முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி ஃபிக்ஹ் கிதாபை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதனுடைய முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஏற்கனவே சொன்னார்கள். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது இமாமுல் முஃபஸ்ஸிர் என்று போற்றப்பட்டவர்கள், அறிஞர் அப்துல் வதூத் அவர்களுடன் சொன்னார்கள் அவருடைய ஒரு கவலை. அவர் ஒரு முறை பள்ளிக்கு போகும்போது யாரோடைய கழித்து கொண்டு போய் இடது காலை வைத்தார்கள். யார் சௌர் என்று சத்தம் போட்டார்கள் அவர்கள், எரும மாடு என்று. அவர்கள் தனக்கு இடது காலை வைத்து பள்ளிக்கு பறந்து போய் அவர்கள் அவருக்கு ஏசினார்கள், சௌர் எரும மாடு பள்ளிக்குள் இப்படியா போகிறது என்று. இருந்த நண்பர்கள் கேட்ட என்ன அது சொல்றீங்கன்னு சொல்லி அவருக்கு அதுக்கு பிறகு பேராக மாறி போச்சு. அவர்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நான் செஞ்ச பாவத்துக்கு அப்படிதான் எனக்கு வரணும் இருந்தார்கள். இது என்ன சில்லறை பிரச்சனை அல்லையா?
எவ்வளவு பெரிய ஒரு சில்லறை பிரச்சனை, எவ்வளவு சிறியோர். அந்த சில்லறை பிரச்சனைக்கு ஒரு இமான் தௌரா மாறி எரும மாடாக மாறி அவருக்கு எருமை மாடு என்று பட்ட பேர் வருவதை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் அப்படி சொல்ற அளவுக்கு அவரை மாட்டுகின்ற இந்த சில்லறை பிரச்சனைகள் எங்கு? பெரியோர்களே, இது இஸ்லாத்துக்கு அவர்கள் செஞ்ச ஆகப்பெரிய ஆபத்து. ஏன்? அவருடைய கண்ணும் கருத்தும் எங்கே இருக்கிறது? சமூக பிரச்சனை. சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இந்த சமூகத்துல, முஸ்லிம் சமூகத்துல கல்வி, இஸ்லாமிய கல்வி அது எங்கே இருக்கிறது? இஸ்லாமிய கல்வி என்று சொன்னால் அவர்கள் எதை சொல்லுகிறார்கள்? இந்த மதரசாக்களை, அவருடைய இயக்கங்கள் ஜமாத்தில் நடக்கின்ற மதரசாக்களை போய் பாருங்கள். இஸ்லாமிய கல்வியை நீங்கள் அங்கே பார்த்தீர்கள். எதை படித்துக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி, எந்த நூல்களை, எந்த கிதாபுகளை அவர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள். நான் சொன்னேன் குர்ஆன், அங்கே பெரிய ஒரு தஃப்சீர் அது அன்றாடம் படித்துக் கொடுக்கப்படுகிறது. இந்த உம்மத்துல இந்த நூற்றாண்டுல ஒரு தஃப்சீர் வந்தது. இந்த உம்மத்து எவ்வளவு பயங்கரமான பிழை விட்டிருக்கிறது. அவர் எங்களிடம் சொல்லுகிறார்கள், குர்ஆனை அவ்வளவு சிறப்பாக விளங்க வைக்கின்றவர்கள் இன்று நாம் வந்தார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்துல இந்த 1400 ஆண்டாக வாழ்ந்தவர்கள் அவ்வளவு உதாசீனமாக, அவ்வளவு பொதுபோக்காக இத்தனையும் தூக்கி தெரிந்து தூக்கி எறிந்து விட்டு குர்ஆனை பற்றி கவலை இல்லை, சுன்னாவை பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறார்கள். எனவே நீங்கள் போய் பாருங்கள், அந்த மதரசாக்கள எது தஃப்சீர் என்று சொல்லி, எது அகீதா என்று சொல்லி, எது மூல நூல் என்று சொல்லி, எதையெல்லாம் அவருடைய அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவைகளை தான் எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்காக தான் அந்த குழந்தைகளை அங்கே தயார் பண்ணுகிறார்கள். இது என்ன இது? இதிலே அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் இஸ்லாம் சொல்ல வரவில்லை என்பது. எப்படி ஷியாக்கள் இஸ்லாமிய புரட்சி கொண்டு வரவில்லையோ அதே போன்று இவர்கள் இஸ்லாம் சொல்ல வரவில்லை. இவர்களுக்கு இஸ்லாத்தின் போர்வையில, இஸ்லாத்தின் பேரில வேறொன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வேறொன்று ஈஜிப்தில் உருவாக்கப்பட்டது. அதனுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் 30 அதை உருவாக்கின பாரம்பரியத்தில் ஜமாலுத்தீன் அப்கானி, முகமது அப்து, ரஷீது ரதா. நான் உங்களிடம் சொல்லுகின்றேன், அதாவது அங்கே ஏற்பட்ட மிகவும் அரசியல் கட்சி, அதாவது இஸ்லாமிய தொடர்பு எதுவும் இல்லாம அரசியல் கட்சியை, அதாவது முஹ்யத்தீன் ஹத்தீப் என்ற ஒருவர், அவர் அதனுடைய முக்கிய உறுப்பினர். அல் இஹ்வான் முஸ்லிமூன் பத்திரிகையினுடைய முதலாவது ஆசிரியர். அவர் இஸ்லாமிய பத்திரிகை நடத்துவது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய பத்திரிகை தொடங்கின என்று சொல்லி எங்களிடம் சொல்லுங்க. அதனுடைய முதலாவது ஆசிரியர் யார்? ஹசனு பன்னா நியமித்த முதலாவது ஆசிரியர் என்று சொல்லி, ஆசிரியர் யார் என்று சொல்லி அவர்கள் போய் பார்க்கட்டும். அந்த மனிதனுடைய பின்னணி அவர்கள் போய் பார்க்கட்டும். அவர் எங்கே வாழ்ந்தார், எப்படி இருந்தார், எதனோடு தொடர்புள்ளவராக இருந்தார். அப்படி ஒரு மனிதர். ஏன்னா அந்த நாட்டில் அவர்களுக்கு ஒரு ஆலிம் கிடைக்கவில்லையா, ஒரு அறிஞர் கிடைக்கவில்லையா, ஒரு முஹத்திஸ் கிடைக்கவில்லையா, ஒரு குர்ஆனோடு தொடர்புள்ள ஒரு மனிதன் கிடைக்கவில்லையா? அந்த அல் இஹ்வான் இஸ்லாமிய பத்திரிகைக்கு ஆசிரியராக நியமிப்பதற்கு ஏன்? அதாவது அவர்கள் நிச்சயமாக இஸ்லாம் சொல்ல வரவில்லை. அதனாலதான் இஸ்லாமிய பிரச்சனைகள், இஸ்லாமிய காரியங்கள் போது அதை சில்லறையாக ஒட்டுத் தள்ளுகிறார்கள். சில்லறை. சிறிய விஷயத்தை செய்யாதவன் பெரிய விஷயத்தை செய்ய முடியுமா? சிறிய விஷயத்தை பகிரங்கப்படுத்த முடியாதவன், சிறியோரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே சொல்ல முடியாதவன் பெரும் பெரும் விஷயங்களை சொல்ல முடியுமா? முடியாது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த இஹ்வானுல் முஸ்லிமூன் நிரூபித்திருக்கிறார்கள். ஹசனு பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மரணத்துக்கு பிறகு சையது குத்துப் போன்றவர்கள் தூக்கில் இடப்பட்டதுக்கு பிறகு அங்கே பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது. அந்த கிளர்ச்சியின் போது இஹ்வான் 3 துண்டுகளாக உடைகிறது. 3 துண்டு 3 கோணத்துக்கு போய் விடுகிறது. ஒரு துண்டு மற்றதை தலாலத்து வழிகாடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களிடம் வேற்றுமை வந்தது. இஸ்தாம்பூலில் அன்வர் சாதாத்தை ஏன் கொண்டார்? இஸ்தாம்பூலில் அன்வர் சாதாத்தை ஏன் அவர் கொன்றார்? அவர் சொல்லுகிறார், அவன் ஒரு தாகூத் என்று சொல்லி. தாகூத் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத ஒன்று தன்னை கடவுளாக நிர்ணயித்துக் கொள்வதற்கு, தன்னை கடவுளாக மக்கள் மத்தியில் ஆக்கி வருவதற்கு பாடுபடுகின்ற, அது மனிதனா இருக்கலாம், ஒரு கொள்கையா இருக்கலாம், ஒரு லட்சியமா இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு சிந்தனையா இருக்கலாம், ஒரு கற்பனையா இருக்கலாம், ஒரு பேயா இருக்கலாம், ஒரு பிசாசா இருக்கலாம். இதுவா இருந்தால் அவைகளைத்தான் தாகூத் என்று சொல்லுகிறோம். குர்ஆன் அவைகளைத்தான் தாகூத் என்று சொல்லுகிறது. எனவே அதாவது இஸ்தாம்பூலில் அவர் ஜெயிலிருந்து என்ன கொடுக்கிறார்? நான் ஒரு தாகூத்தை கொண்டேன்,
நான் ஒரு முஸ்லிமை கொல்லவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இது உண்மைதானா? இது சரிதானா? இது நியாயம் தானா? இஸ்லாமிய உம்மத்து ஏன் இதுக்கு பதில் சொல்லவில்லை? இஸ்லாமிய உம்மத்து ஏன் இப்படி மௌனமான? ஒரு முஸ்லிம் அன்வர் சாதாத் ஒரு முஸ்லிமா காத்திரா அவர் தாகூத், அவருடைய வாரிசு அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஹுஸ்னி முபாரக் தாகூத் என்று சொன்னார்கள். நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் எவ்வளவு எழுதியிருக்கிறார்கள். அந்த தாகூத்தினுடைய கேபினெட்ல, தாகூத்துடைய பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு இவர்கள் பட்ட பாடு என்ன? தாகூத்தின் பார்லிமெண்ட்ல தனக்கு சீட்டெடுக்க போவதற்கு, தனக்கு இடம் பெறுவதற்காக வேண்டி இவர்கள் சொன்ன பொய்கள், இவர்கள் பட்ட பாடுகள் அங்கே அத்தனை வந்திருக்கிறது. அவைகளை நீங்கள் விருப்பமானவர்கள் வாசித்து பார்க்கலாம். இது எல்லாம் நூடுருவமாக வந்திருக்கின்றன. இவை அனைத்தும் அவர்கள் அந்த தாகூத், இவர்கள் தாகூத் என்று வர்ணித்தார்களோ அந்த தாகூத்தினுடைய பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆவதற்கு, அந்த தாகூத்தினுடைய கேபினெட்ல மினிஸ்டர் ஆவதற்கு இவர்கள் பட்ட பாடு என்ன? ஏனது பாடுபட்டார்? நான் சொன்னேன், அவர்கள் கீழ்மட்டத்தில், அவர்களுடைய பாஷையில சில்லறை விஷயத்திலையும் அவர்கள் முஸ்லிம் உம்மத்தோடு நல்ல முறையில நடந்து கொள்ளவில்லை. மேல்மட்டத்திலையும் அவர்கள் மிகவும் மோசமான முறையில தான் இந்த முஸ்லிம் உம்மத்தோடு நடந்திருக்கிறார்கள். அதைத்தான் எங்களுக்கு வரலாறு பூர்ணமாக சம்பூர்ணமாக அவருடைய காரியங்கள் சுட்டிக்காட்டுகிறது. எனவே நீங்கள் பார்க்கலாம், இது அதாவது சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொல்லப்பட்டார்கள். நாங்கள் அதை ஆதரிக்கிறதில்லை. நாங்கள் அது ஒரு மகத்தான தவறு, மகத்தான குற்றம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் நிச்சயமாக இஸ்லாமிய அரசு இருந்தது சொன்னால் அவரை கொண்டிருக்கும், இஸ்லாமிய ஆட்சி இருந்தது சொன்னால் சையது குத்துபை கொண்டிருக்கும். ஏன்? அவருடைய பி துலாலில் குர்ஆன் அதை சொல்லுகிறது. அவர் பீடலுப்பான் உங்கள் மத்தியில் இருக்கிறதா? எடுத்து பாருங்கள். சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அதனுடைய தஃப்சீர் எனக்கு தெரியாத தமிழில மொழிபெயர்ப்பு இருக்கிறதான்னு சொல்லி இருந்தால் நீங்கள் எடுத்து போய் வாசித்து பாருங்கள். அது என்ன உங்களுக்கு சொல்லுகிறது? வஹதத்துல் வஜூத். மன்சூர் ஹல்லாஜி கொல்லுவது சரி என்றால் இப்னுல் அரபியை கொல்லுவது கொலை குற்றம் அவர் மீது சாட்டப்படுகிறது சரி என்று சொன்னால், இங்கே சூரத்துல் இஹ்லாஸை வஹதத்துல் வஜூதாக வர்ணித்த ஒருவரை, மக்களுக்கு அறிமுகப்படுத்த ஒருவரை இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய ஆட்சி இருந்தது சொன்னால் கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த கிதாபை ஃபீல் குர்ஆனை எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் அவர் வர்ணிக்கிறார், ஹாதர் ரஜுலுல் அல் ஆஸபி, ஹாதர் ரஜுல் அல் ஆஸபி. அஸபி என்று சொன்னால் என்ன சொல்லுகிறீர்கள்? அதாவது தீவிரம் பிடித்தவர், அத்துமீறினவர், நிலைப்பாடற்றவர், அதாவது உறுதியான நிலையில் இல்லாதவர். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட மாபெரும் ரசூல். தௌராத்து கொடுக்கப்பட்டவர்கள். தூர் சீனாவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திரையின்றி எவரோடு கதைத்தானோ அவர் அஸபி. அவருடைய பார்வையில அவர் அஸபி. நான் சொன்னேன், அவர் சொல்லுகிறார், ஏன் நாங்கள் அவரை குற்றம் சொல்லவில்லை? அவர் சொல்லுகிறார், நான் ஒரு அதீப் என்ற அடிப்படையில், ஒரு இலக்கிய கர்த்தா என்ற அடிப்படையில் மக்கள், அதாவது என்னுடைய வாழ்வில் குர்ஆனுடைய ஆயத்துகளை வைத்து எழுந்து வந்த உணர்ச்சிகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை எழுத்துருவம் கொடுத்திருக்கிறேன். அவர் சொல்றார், அதனால நாங்கள் அவரை விட்டுவிடலாம். ஆனால் யாரெல்லாம் அதை எடுக்கிறார்களோ தஃப்சீராக, அவர்களே இதை சொல்லக்கூடாது. அங்கே நீங்கள் போய் பாருங்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதாவது அருமை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்ல, இதை போன்ற நியாமத்தான 2 சூரத்தில் என்று சொல்லு. என்ன நியாமத்து? ஷைத்தானிடமிருந்து, சூனியத்திடமிருந்து, தீய பார்வைகளிலிருந்து முஸ்லிம்கள் அதுக்கு பாதுகாப்பு பெறுவதற்கு அவ்வளவு நியாமத்தான சூரத் என்று வர்ணிக்கிறார்கள். அவர் அதை மறுக்கிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள். இது ஜோடிப்பதற்கான வைக்கப்படுகிறது இல்லை. தமிழில் அவனுடைய மொழிபெயர்ப்பு இருந்தன்னு சொன்னால் 30வது ஜுஸு தமிழில் மொழிபெயர்ப்பு வந்து சொன்னால் எடுத்து பாருங்கள். அவர் மறுக்கிறார்.
அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டதை அவர் மறுக்கிறார். எந்த அடிப்படையில மறுக்கிறார்? அவருக்கு என்ன அடிப்படை இருக்கிறது? அந்த அடிப்படை அவருடைய புத்தி. குர்ஆனும் அல்ல, ஹதீஸும் அல்ல. அவர் ஹதீஸ் துறையில எந்த விதமான அறிவும் இல்லாத ஒருவருமே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை அவர் சுட்டியும் காட்டியிருக்கிறார். அவருடைய கிதாபில நீங்கள் தாராளமாக அவைகளை பார்க்கலாம். அவர் அதை மறுக்கிறார். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அதை ஏன் அவர் மறுக்கிறார்? அதைத்தான் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அல் அஸர் யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய ஒரு ஃபித்னா இருக்கிறது. இது இன்றைக்கு சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டாக்கப்பட்ட ஒரு ஃபித்னா. ஷியாக்கள் மிகவும் கவனமாக போட்டுவிட்ட ஒரு ஃபித்னா. அந்த ஃபித்னா என்ன? அந்த ஃபித்னா தான் தேவ்பந்திலும் இருக்கிறது. அதாவது பாரத கண்டம் போட்டுகின்ற அந்த மாபெரும் மதரசா கலா நிலையம் இருக்கிறது தேவ்பந்த், அதிலேயும் அந்த ஃபித்னா தான் இருக்கு. அதாவது அல் அஹாதீசுல் ஆஹாத், அதை அகீதாவிலேயோ அஹ்காமிலேயோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஒருவரால் இருவரால் அறிவிக்கப்படுகின்ற ஹதீசுகளை அகீதா விஷயங்கள்ல ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார்? அல் அஸர் யூனிவர்சிட்டி. அல் அஸர் யூனிவர்சிட்டி செய்த சரிதானா? அதை இவர் மூடத்தனமா பின்பற்றலாமா? செய்து குத்துப் மடத்தனமா அதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொண்டு குர்ஆனுக்கு அதை தஃப்சீராக கொடுக்கலாமா? அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் அதாவது ஷியாக்கள் பூத்தி விட்ட அந்த சிந்தனை, அதற்கு எதிராக அந்த நாட்டிலே அதே அல்லாஹ் சர்வநாயகர்களே எத்தனையோ பேரறிஞர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். பேரறிஞர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒரு ஃபேக்கல்டியினுடைய பெயர் அல் அகீதா வல் ஃபிலசஃபா. அகீதாவும் ஃபல்சஃபாவும், தத்துவமும். இது எந்த மனிதன் உண்டாக்கின தத்துவம்? அல்லாஹ் தஆலா கொடுத்த அகீதா. இது ரெண்டும் சமம். அங்கே இந்த இரண்டும் சமம். அந்த அடிப்படையில் அதை வைத்து அவர்கள் சொன்னதை இவர் அப்படி கண்மூடித்தனமாக எடுத்து இங்கே போட்டு இந்த சூரத்துகளை மறுக்கிறார், பகிரங்கமாக மறுக்கிறார். அது அதாவது அது சூனியம் செய்வது. ரசூலுல்லாஹ் ஒரு நபி, அவங்க ஒரு ரசூல், அவர்களுக்கு சூனியம் பலிக்காது. அந்த சூனியம் செய்யப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு ஹதீஸ்கள் என்ன அறிவிக்கின்றன? யூதர்கள் அவர் ஒரு ஜின்னா இருந்தால், அவருக்கு ஒரு ஜின் வசப்படுத்தி இருந்து அதை கொண்டுதான் இத்தனை திறமைகளை காட்டுறான்னு சொன்னால் அவருக்கு சூனியம் பலிக்காது. அவர் ஒரு நபியா இருந்தால் அவருக்கு சூனியம் பலிக்கும். என்றபடியால் சூனியம் செய்து பார்த்தார்கள். அவர் நபியா இல்லையான்னு பார்ப்பதற்கு. அதற்குத்தான் அவர் சூனியம். அவருக்கு இவர்கள் சொல்லுகிறார் அவர் நபி என்றபடியால் அவருக்கு சூனியம் வராது, அதனால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி நீங்கள் அங்கு தாராளமாக பார்க்கலாம். அங்கே அதாவது நீங்கள் இந்த புப்பா ஜூஸிலே கிடைத்த சில விஷயங்களைத்தான் நான் உங்களிடம் சொன்னேன். தாராளமா பார்க்கலாம். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இயக்கம், இந்த அல் இஹ்வானுல் முஸ்லிமூன், அதாவது இந்த ஈஜிப்ட் நாட்டிலே தோன்றி 1941ஆம் ஆண்டு தோன்றினது. இன்றைக்கு சுமார் 59 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினது. அங்கே முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறது? இதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். நான் எத்தனையோ குறிப்புகளை எழுதி வைத்திருக்கின்றேன். தேர்டு, அவர்கள் இந்த 59 ஆண்டுல அந்த ஈஜிப்ட் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள்? ஒன்றையும் கூட நாங்கள் பார்க்க முடியாது. ஒரு நன்மையை கூட நாங்கள் பார்க்க முடியாது. சாதாரண மனிதர்கள் அவர்கள் செய்திருக்கின்ற காரியங்களை கூட, ஆமாம், நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தினார்கள், பெரும் பெரும் ஹாஸ்பிட்டல் நடத்தினார், அதுல சந்தேகம் இல்லை. சுமார் 1,20,00,000 பேரை தங்களுடைய அங்கத்தினர்களாக பெற்றிருந்தார்கள், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், வரலாறு, இன்றுள்ள வரலாறு, ஆப்கானிஸ்தான்ல இந்த போராட்டம் யார் உருவாக்கி வைத்தது? ஆப்கானிஸ்தான் கம்யூனிஸ்டுகளை வெளியேற்றிவிட்டு, தாகூத்துகளை வெளியேற்றிவிட்டு, அங்கே இன்றிருக்கின்ற சிக்கல்கள் யாரால் உருவாகினது? இஸ்லாத்தாலையா, குர்ஆனாலையா, சுன்னவாலையா? இல்லை, இந்த இயக்கத்தாளர், இந்த ஜமாத்தே இஸ்லாமி, இந்த இஹ்வான் முஸ்லிமின். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? அரபிகளை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நீங்கள் என்ன வேண்டாம், எங்களுக்கு மீடியா ஏதோ உருவத்தில் வந்தாலும் கூட இவர்கள் செய்த அட்டகாசங்கள், அங்கே இவர்கள் செய்த அடாவடித்தனங்கள், இஸ்லாத்தின் பேரால, இஸ்லாத்தின் போர்வையினால. ஜமீலுர் ரஹ்மான் குணர் என்ற ஒரு பகுதியில் தனக்கு கிடைத்த பகுதியில் இஸ்லாமிய ஆட்சி அமைத்தார்.
தன்னுடைய சுமார் 17,000 பேர் ஒரு பட்டாளத்தை வைத்துக் கொண்டு ஜமீலுர் ரஹ்மானை அவருடைய பட்டாளங்களையும் ஒரு தினத்தில் எந்த விதமான இரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தவர்கள் யார்? அவர்களுடைய அத்தனை ஆதனங்களையும் சொத்துக்களையும் அளித்தவர்கள் யார்? அந்த குணர் பகுதியில் இஸ்லாமிய ஷரியத்து அமுல் நடத்தப்படுவதற்கு தடையா உருவெடுத்தவர்கள் யார்? அந்த ஆப்கானிஸ்தானுடைய வரலாறை போய் பாருங்கள், அது பதியப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு சொல்லும். அடுத்து நீங்கள் பார்க்கலாம், ஈஜிப்துல நான் கேட்டேன் இவர்கள் என்ன நன்மை செய்திருக்கான்னு சொல்லி. நீங்கள் சொல்லலாம் பெரிய, அதாவது பெரிய அவர்கள் விழிப்புணர்ச்சி உண்டாக்கினார்கள் சொல்லி. என்ன விழிப்புணர்ச்சி? இங்கே அந்த விழிப்புணர்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். சில்லறை பிரச்சனை. இதே விழிப்புணர்ச்சி தான் அங்கே இருக்கிறது. சுன்னாகள் புறக்கணிக்கப்படுகின்றன, சுன்னாகள் உதாசீனமாக கேவலப்படுத்தப்படுகின்ற அதே விழிப்புணர்ச்சி. யாருக்கு இந்த விழிப்புணர்ச்சி? இஸ்லாமிய உம்மத்துக்கா? இஸ்லாமிய உம்மத்தின் எதிரிகளுக்கா இந்த விழிப்புணர்ச்சி? இந்த சுன்னாவுக்கு எதிரான இந்த போராட்டம் அவர்கள் நடத்துறது ஏன் நடத்துறார்கள்? ஆச்சரியமா இருக்கு. குர்ஆனுடைய பேரால, சுன்னாவுடைய பேரால அடக்கே குளிதோண்டு புதைக்கின்ற ஒரு இயக்கம் அது. நான் கேட்டேன் அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் சொல்லி. ஆனால் தீமைகளை நீங்கள் தாராளம் பார்க்கலாம், எக்கச்சக்கமான தீமைகளை பார்க்கலாம். இன்று அந்த நாட்டில் இஸ்லாம் தன்னுடைய சுய உருவத்தில் ஓரளவு வெளிவர முடியாமல் இருக்கிறது. ஏன்? இவர்கள் செய்த குற்றம். இஸ்லாத்தின் பேரால இவர்கள் ஆட்சி அமைக்க போய் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் அவர்கள் எளட்டாகிவிட்டார்கள். அங்கு இஸ்லாத்தின் பேரால ஆட்சி அமைக்க போய் அங்குள்ள ஆட்சியாளர்கள் எளட்டாகிவிட்டார்கள். எனவே இந்த உருவத்தில் இருக்கின்ற அனைவரையும் சித்திரவதை செய்தார்கள். இந்த உருவத்தில் இருக்கின்ற தாடி வைத்தவர்களை பிடித்து ஜெயிலில் அடைத்தார்கள். ஒரு பெருநாள் 14 பேரை பெருநாள் தொழுத்தோடு சுட்டுக் கொண்டாத பட்டாளம். ஏன்? அவர்கள் தாடி வைத்திருந்தார்கள், தாடி பெரிதாக இருந்தது. அந்த வெறுப்பை உண்டாக்கினவர்கள் யார்? இந்த மக்களை கொண்டுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் யார்? ஈஜிப்தின் வரலாற்றை நீங்கள் போய் பாருங்கள், அது உங்களுக்கு இதை சொல்லும். அடுத்து நீங்கள் வாருங்கள் சூடான். சூடானில் இஹ்வானுடைய பிரதிநிதியாக மும்முரமாக இயங்கினவர் தான் ஹசன் அப்துல்லா துராபி. அவரே சூடான்ல இஸ்லாமிய ஆட்சிக்காக வேண்டி படாது பாடுபட்டவர். அந்த ஆட்சி வந்ததா? இல்லை, அந்த ஆட்சி வரவில்லை, வர முடியாது. என்ன நடந்தது? சூடானுக்கு பயங்கரமான ஆபத்தை வாங்கி கொடுத்தார். என்ன ஆபத்து? சூடான்ல இன்னும் ஒரு சில ஆண்டுகள் போனது என்று சொன்னால் சூடானுடைய சவுத் பகுதி ஒரு கிறிஸ்டிய நாடாக மாறக்கூடிய ஆபத்தை அவர் உருவாக்கினார். ஏன்? இஸ்லாத்தின் பேரால ஆட்சி அமைக்க வந்த போது கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், அந்த இஸ்லாமிய ஆட்சியில நாங்கள் இருக்கிறதுக்கு தயாரில்லை, எங்களுக்கு தனி நாடு. அதுக்கு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு அத்தனை சக்திகளும் உருவாகுது. இந்த சூடான் இரண்டா பிரிவதற்கு இவர்கள் கொண்டு வந்த இந்த துர்ப்பாக்கியமான அதிகாரத்தின் மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் மத்தியில எந்த விதமான பிரிட்சியும் என்பதில்லை. பனாத்துல் லைல் பிரபல்யமான ஒன்று. சூடானில் பனாத்துல் லைல் என்று சொல்லுகிறோம். பனாத்துல் லைல் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் புரியும். அதாவது பனாத்துல் சொன்னால் இரவு மங்கைகள். இதுக்கு சொல்லுவார்கள் சில வேளையில பனாத்து நீல் என்று சொல்லி, அதாவது நீல் நதி மங்கைகள் என்று சொல்லி. அவர்கள் மலிந்திருக்கிற ஒரு நாடுதான் அது. அது இன்றும் இருக்கிறார்கள். இன்றும் அதே அளவில் அங்க மலிந்திருக்கிறது. ஹசன் துராபி வந்து என்ன செய்தார்? ஷரியத்தை மாற்றி அமைத்தார். ஷரியத்துல தன்னுடைய ஆசைகளையும் அபிலாசைகளையும் போட்டார். இதைகள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு அபு ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை ஞாபகம் வருகிறது. ஆசிம் இப்னு அஹால் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமீத் நான் கேட்டேன் அபு ஆலியா அவர்கள் சொல்லுகிறது. இமாம் அபு நயீம் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிய வைத்திருக்கிறார்கள் சஹீஹான சனதோடு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா ஈயாக்கும் ஹாதிஹில் ஹவா, இந்த அபிலாஷைகள் இருக்கிறதானே, கட்சி அமைக்கணும், ஜமாத் அமைக்கணும், அமீராகணும் என்ற அபிலாஷைகள், ஈயாக்கும் கவனமாக இருங்கள். இன்ன ஹாதிஹி தூக்கில்
போட்டிருக்கிறது, சுன்னா முறைப்படி தொழாதீர்கள். எத்தனை பள்ளிகள் அல்லாஹ்வுடைய பள்ளியா இருந்து விட்டு மற்றவருடைய பள்ளியாக மாறி இருக்கிறது. வக்ஃப் பண்ணின பள்ளிகள் இந்து அல்லாஹ்வுடைய வக்ஃப் பண்ணின பள்ளி அல்லாமல் ஏதோ ஜமாஅத்தோட ஏதோ இயக்கத்தோட பள்ளியாக மாறி இருக்கிறது. எத்தனை பள்ளிகள் இந்த நாட்டில் இருக்கின்றன, நீங்கள் அதையெல்லாம் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈயாக்கும் ஹாதிஹில் ஹவா, இந்த இச்சைகளை மறந்து விடுங்கள். அமீரானும் ஜமாத்தானும் என்று கட்சிகள் அமைக்கணும் என்பது அலைக்கும் அந்த முன்னிருந்த விஷயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதாவது சஹாபாக்கள் பிரிவதற்கு முன்பு எந்த நிலையில இருந்தார்களோ, சஹாபாக்களுக்கு வந்து பிரிவினை உண்டாகிறது, அதற்கு முன்பு இருந்த அந்த விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு வழி. அதுலதான் நீங்கள் போகுது. இன்னும் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. ஸைத் பின் சுஹான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாபெரும் சஹாபி. அவருடைய வீட்டில அவருடைய மாணவர்கள் கூடுவார்கள். இந்த மாணவர் அறிவிக்கின்ற மாணவர் முத்தர்ரிப் பின் அப்துல்லா அஷ்-ஷஹீர். அப்துல்லா இப்னு ஷஹீர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் முத்தர்ரிப் அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். இதை இமாம் அபூ நயீம் அஸ்பஹானி அவர்கள் ஹில்யத்துல் அவ்லியாவுலை, இமாம் ஷம்சுத்தீன் சேர் அலாமுன் நுபுலாவுலை அவர்கள் 2ஆம் பாகத்திலையும் இவர்கள் 4ஆம் பாகத்திலையும் பதிய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் முத்தர்ரிப் அப்துல் பின் அப்துல்லா அஷ்-ஷஹீர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதாவது ஸைத் பின் சுஹான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் அவருடைய உபதேசங்களை கேட்போம். நாங்கள் கேட்போம். ஒரு நாள் எனக்கு ஒரு துண்டு ஏற்பட்டது. ஒரு துண்டு, அந்த துண்டுல இருக்கிறது நான் வாய்ச்சி பார்த்தேன். எல்லாருக்கும் கொடுத்தார்கள். எல்லாரும் அதை உட்கார்றது அல்லது அக்கர் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன், அதான் பயத்து செஞ்சார்கள். எல்லாரும் அதை ஏற்று பயத்து செஞ்சார்கள். கடைசியா எனக்கு வந்து நான் தான் சின்ன பிள்ளை வாலிபன், எனக்கு கடைசியா வந்தது. நான் வாய்ச்சி போட்டு சொன்னேன், நான் அதுக்கு பய செய்ய மாட்டேன். அப்போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான், யா குலாம் லிம, சில அக்தனங்களில சொல்லுங்க, சின்ன பிள்ளை தானே வாலிபன். அப்ப அவங்க சொன்னா, அவரை விட்டுடுங்க, அவர் வாலிபர், நீங்க யாரும் அவர்பட்ட அவசரப்படுத்துவாங்க. அவர் ஏன் மறுக்கிறான்னு சொல்ல விட்டுடுங்க. ஏன் மறுக்கிறார் சொன்னா, அவர் சொல்றார், முத்தர்ரிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இன்னல்லாஹ அஹத அலையாஹதன், அல்லாஹ் தஆலா என்னிடம் ஒரு வார்த்தை, ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கின்றான், என்னிடம் ஒரு இது வாக்கு எடுத்திருக்கின்றான். லன் ஆஹுத அலைஹி அஹதன் அபதா, நான் அதற்கு மேல இன்னும் ஒரு ஒப்பந்தத்தை எடுப்பது யாரே இல்லை. எல்லோரும் உணர்றாங்க, சுப்ஹானல்லாஹ் சரிதானே. ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, எனக்கு எல்லாரும் வாபஸ் எடுத்துட்டாங்க. அது உண்மைதானே, அல்லாஹ் தஆலா எங்கிட்ட அஹத் எடுத்திருக்கிறான், அதுக்கு மேல யாருக்கு அஹத்? இவருக்கு அவருக்கு இவருக்கெல்லாம் என்ன ஆகுது? அவர் இல்ல. எனவே அனைவரும் அதான். அப்ப அவரிடம் கேட்கிறார்கள், அவருடைய மாணவர் முத்தர்ரிபிடம், நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்க சுமார் 30 பேர் இருந்தோம். 30 பேரும் வாபஸ் எடுத்தாங்களா? எல்லாரும் வாபஸ் எடுத்தாங்க. இது என்ன எழுதிவிட்டது? அதாவது அல்லாஹு ரப்புனா அல் குர்ஆன் கிதாபுனா வர்ரசூலு குதுவத்துனா நஹ்னு அலா யதின் வாஹிதின் குன்னா 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 மன் ஹாலஃபனா அலைஹி நஹ்னு குன்னா குன்னா குன்னா. இதான் எழுதப்பட்டது. அதாவது அல்லாஹ் எங்கட ரப்பு, குர்ஆன் எங்களுடைய நூல், தஸ்தூர் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், ரசூலுல்லாஹ் எங்களுடைய முன்மாதிரி. நாங்கள் எல்லோரும் இந்த விஷயத்துல ஒரே கையாக ஒன்றுபட்டிருப்போம். எங்களுக்கு மாறானவர்கள், அவர்களுக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் ஒரே கையாக ஒன்றுபட்டிருப்போம். யாரு? முஸ்லிம்களுக்கு எதிராக. முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் இவங்க அங்க அந்த சஹாபியோட வீட்டுல போய் படிச்சு போட்டு, இது நான் ஏன் சொல்றேன், முஸ்லிம் மனிதரை பிடித்தான், மனிதன் சிந்தனை ஓட்டங்கள் இதுதான். அவன் எங்கட ஜமாத்தை வைக்கலாம், எங்க அமைய நீங்க பார்க்கல, ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை ஜமாத்துகள் இருக்கிறது, இத்தனை அமைத்து போட்டு என்ன செய்திருக்கிறார்கள்? ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை ஒரு அனைவரும் குர்ஆன் சுன்னாலதான் இருக்கு. இதான் ஆச்சரியம். ஏன்னா அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் நடந்த சுமார் ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு அளவு